எதிர்த்தரப்பினரை கைது செய்ய திட்டமிடும் அரசாங்கம் நாமெல்லாருடம். ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றச்சாட்டு வஜிர காட்டம். ரணில் தரப்புடன் பேசுவதற்கு சஜித் தரப்பு இணக்கம், பேச்சுவார்த்தை குழுவும் நியமிப்பு. குருந்தூர் மலை ஆர்ப்பாட்ட விவகாரம், ரவிகரன் உள்ளிட்ட தரப்புக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. மன்னார் துப்பாக்கிச்சூடு விவகாரம், செல்வம் எம்பி கண்டனம். மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ள துமிந்த சில்வா. நாளை முதல் காலநிலையில் ஏற்படவுள்ள மாற்றம். ட்ரூடோவின் தேர்தல் நகர்வு தொடர்பில் வெளியான அறிவிப்பு. தனது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் எதிர்வரும் காலங்களில் எதிர்த்தரப்பினரை கைது செய்யலாம் எனவும் அரசியல் பழிவாங்கலில் இருந்து பாதுகாத்து கொள்வதற்காகவே சட்ட ஆலோசனையை அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல் தொடர்பில் முறைப்பாடுகளை முன்வைத்து சட்ட ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய கிளையொன்று திறந்து வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ச, ஏனைய அரசியல் கட்சிகளை காட்டிலும் தேசிய மக்கள் சக்தி போலியான பல வாக்குறுதிகளை மக்களுக்கு வழங்கியுள்ளது எனவும், ஆகவே வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது சாத்தியமற்றது என்பதை அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசாங்கத்திடம் தோல்வியடைந்த பொருளாதார மீட்சிக்கான எவ்வித திட்டங்களும் கிடையாது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். எனவே தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசியல் பழிவாங்கல்களை தொடர்வதற்கும் நல்லாட்சி அரசாங்கத்தை போன்று கைது நடவடிக்கைகள் ஈடுபடுவதற்கும் அரசாங்கம் அவதானம் செலுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. அரசாங்கம் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு பதிலாக ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக குற்றம் சாட்டி வருகின்றதே தவிர பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பதில்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபேவர்தன குற்றம் சுமத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க மீது குற்றம் சுமத்துவதன் மூலம் நாட்டில் இருக்கும் பிரச்சினைக்கு தீர்வு கிட்ட போவதில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், நாடு செல்லும் போக்கில் எதிர்காலத்தில் என்ன நிலைமை ஏற்படும் என பலரும் என்னிடம் கேட்கின்றார்கள். அது தொடர்பில் நான் தெரிவிக்க தேவையில்லை. நாடு எந்த திசைக்கு சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அனைவரும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலைமை ஏற்படும் என்பதை அறிந்தே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுபவம் உள்ளவர்களை தெரிவு செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்புமாறு திரும்ப தெரிவித்து வந்தார். ஆனால் எமது நாட்டு மக்கள் அனுபவம் உள்ளவர்களை நிராகரித்துவிட்டு நாட்டின் பொறுப்பை அனுபவமற்றவர்களுக்கு வழங்கினார்கள். இந்து மக்கள் தைப்பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாட அவர்களுக்கு பொங்கல் சமைக்க அரிசி இல்லாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனக்கு தெரிந்த அளவில் இவ்வாறானதொரு நிலைமை இந்த முறையே ஏற்பட்டுள்ளது. சில இடங்களில் பச்சை அரிசி 1 கிலோ 400 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் ரணில் விக்ரமசிங்க இலவசமாக அரிசி வழங்கியதாலேயே அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவிக்கும் கருத்து புதுமையாக இருக்கின்றது என்றார். ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கான கலந்துரையாடல்களுக்கான முன்மொழிவை ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு அங்கீகரித்துள்ளது. அதன்படி கலந்துரையாடல்களுக்காக ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தலைமையிலான 5 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2 கட்சிகளும் எதிர்காலத்தில் இணைவதற்கான வாய்ப்புகள் நிச்சயிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் இந்த கட்சிகள் இணையும் போது அதில் ரணில் விக்ரமசிங்கவின் பதவி மற்றும் சஜித் பிரேமதாசவின் பதவி என்பவை தொடர்பில் இன்னும் தகவல்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பெரும்பாலும் இணைத்தலைவர்கள் என்ற வகையில் இருவரும் செயற்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்துக்கு சவால் கொடுக்க வேண்டுமானால் 2 கட்சிகளும் இணைய வேண்டும் என்று விருப்பம் முன்பிருந்தே பலராலும் தெரிவிக்கப்பட்டு வந்தது. எனினும் ரணிலும் சஜித்தும் விட்டுக் கொடுக்காத போக்கை கடைபிடித்து வந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன.
முல்லைத்தீவு குருந்தூர் மலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதற்காக வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டமை தொடர்பான வழக்கில் பிரதிவாதிகள் மூவரும் நீதிமன்றால் அழைப்பு விடுக்கும் வரை முன்னிலையாக தேவையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த வழக்குகளுடன் தொடர்புடைய முன்னிலையாகாத நபர்களை மன்றில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிமன்றம் இவ்வாறு உத்தரவிட்டுள்ளது. குருந்தூர் மலையில் கடந்த 2022 6/12 அன்று இடம்பெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மக்களோடு கலந்து கொண்டமைக்காக தொல்லியல் திணைக்களத்தால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் வன்னி நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் கரைத்துறை பற்று பலநோக்கு கூட்டுறவு சங்கங்களின் தலைவர் மயூரன் உள்ளிட்ட மூவர் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் வழக்கிலக்கம் 1053/22 என்னும் குறித்த வழக்கு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றில் நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த வகையில் தொல்லியல் திணைக்களத்தால் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சார்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன், முன்னாள் கரைத்துறை பற்று பலநோக்கு கூட்டுறவு சங்க தலைவர் மயூரன் உள்ளிட்ட மூவர் நீதிமன்றில் முன்னிலையாகி இருந்தனர். இந்த நிலையில் வழக்கினை ஆராய்ந்த நீதவான் மன்றில் முன்னிலையாகிய மூவரும் நீதிமன்றால் அழைப்பு விடுக்கும் வரை நீதிமன்றில் முன்னிலையாக தேவையில்லை என உத்தரவிடப்பட்டுள்ளது. மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு எதிராக போலீசார் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டுமென வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயமாகும். இந்த மிலேச்சத்தனமான செயலுக்கு மன்னாரில் உள்ள போலீசார் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும். நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்தும் பழிவாங்கப்படுகின்றார்கள். இன்றும் தொடர்ச்சியாக அந்த நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகின்றது. இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு நான் நேரடியாக பேசியிருந்தேன். காரணம், துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது. முன்னர் AK-47 துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியப்படவில்லை. இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சிக்குளம் மக்களை பார்த்துத்தான் பிரயோகிக்கப்படுகின்றது. எல்லோருக்கும் தெரிந்த விடயம். மன்னார் போலீசாருடைய மெத்தன போக்கும் இதில் அடங்கியிருக்கின்றது. அந்த கிராமத்து மக்கள் அச்சத்தோடு வாழும் சூழலிலே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்றிருக்கின்றது. ஆகவே இது கண்டிக்கத்தக்க விடயம். இவ்விடயம் சம்பந்தமாக ஜனாதிபதியினதும் கவனத்திற்கும் நாடாளுமன்றின் கவனத்திற்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வரவில்லை. ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கின்றது. போன உயிர்களை மீளப்பெற முடியாது. துப்பாக்கி பிரயோகத்தால் உயிர் நீத்த குடும்பங்கள் பல. அந்த கிராம மக்கள் அச்சத்தோடு வாழுகின்ற நிலைமை தொடர்கின்றது. ஆகவே இதன் முழு பொறுப்பையும் போலீசார் எடுக்க வேண்டும். இந்த சம்பவத்திற்கு காரணம் போலீசாருடைய கவனயீனம், அசமந்த போக்கு என்பதை இங்கு நான் குறிப்பிட விரும்புகின்றேன் என்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் துமிந்த சில்வா மீண்டும் சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. நீண்ட நாட்களாக சிறைச்சாலை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த துமிந்த சில்வா கடந்த 10ஆம் தேதி விசேட மருத்துவ நிபுணர்களின் ஆலோசனையின் பேரில் சாதாரண சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். எனினும் அன்றைய இரவே அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்ட நிலையில் அதிகாலை 2 மணியளவில் தேசிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டார். அதன்பின் 12ஆம் தேதி அவர் மீண்டும் சிறைச்சாலை மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று நண்பர்கள் அளவில் துமிந்த சில்வாவை மீளவும் சாதாரண சிறையொன்றுக்கு இடமாற்றம் செய்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. காலநிலை மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதன்படி நாளை முதல் கிழக்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை தற்காலிகமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கிழக்கு, வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளிப்படுத்தியுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை
அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். சப்ரகமுவா மற்றும் மேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இந்த வருடம் அக்டோபர் மாதம் நடக்கவிருக்கும் பெடரல் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார். ஒட்டாவாவில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். லிபரல் கட்சி புதிய தலைவரை தெரிவு செய்தவுடன் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கடந்த வாரம் ட்ரூடோ அறிவித்துள்ளார். இதனையடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. தனது சொந்த முடிவுகளின் அடிப்படையில் வரவிருக்கும் தேர்தலில் தாம் போட்டியிடவில்லை என தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் நான் என்ன செய்வேன் என்பதை பற்றி சிந்திக்க தமக்கு அதிக நேரம் இல்லை என்றும் ட்ரூடோ குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே டொனால்ட் ட்ரம்பின் வரி அச்சுறுத்தல்களுக்கு கனடா எவ்வாறு எதிர்வினையாற்றும் என்பது குறித்து விவாதிக்க அவர் கனடாவின் முதல்வர்கள், அமெரிக்காவிற்கான தூதர் மற்றும் சில பெடரல் அமைச்சரவை சகாக்களையும் சந்தித்துள்ளார். ட்ரூடோவுக்கு பதிலாக புதிய ஒரு தலைவரை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக இதுவரை ஆரம்பமாகவில்லை என்றே கூறப்படுகின்றது. ஆனால் சில 4 பிரபலமான லிபரல் தலைவர்கள் போட்டியிடுவதாக தங்கள் விருப்பங்களை அறிவிக்க தொடங்கியுள்ளனர். ஆர்வமுள்ள தலைவர்கள் ஜனவரி 23ஆம் தேதிக்குள் கட்சிக்கு தெரிவித்து முதற்கட்ட பணத்தை செலுத்த வேண்டும். மேலும் கட்சியின் புதிய தலைவர் மார்ச் 9ஆம் தேதி அறிவிக்கப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி கனடாவின் முன்னாள் வங்கி ஆளுநர் மார்க் கார்னி மற்றும் முன்னாள் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலெட் ஆகியோர் முன்னணி போட்டியாளர்களாக இருப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.